இந்த என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 1956 தொடங்கப்பட்ட நிறுவனம் 60,000 ஏக்கர் நிலத்தை அழித்து ஒழித்து அங்க ஒரு புல்லு பூண்டு கூட வராது. என்ன மாதிரி மண்ணுனா முப்போகம் நமக்கு உணவளிக்கின்ற அந்த மண், விவசாய மண், செழுமையான மண். அந்த மண்ணுக்கு கடியில நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த மண்ணையும் அழிச்சிட்டு மக்களையும் அப்புறப்படுத்தி நிலத்தடி நீரையும் அழிச்சு ராட்சச போர்கள் வைத்து அந்த நிலத்தடி நீர் கடலூர் மாவட்டம், அதுவும் நெய்வேலி, பண்ருட்டி அந்த பகுதியில் இருக்கிற தண்ணின்னா அப்படியே நல்லா இருக்கும், சுவையா இருக்கும் தண்ணி. இன்னைக்கு தண்ணி கிடையாது, 700-800 அடி. இதற்கெல்லாம் யார் காரணம் என்றால் இந்த திமுக, இவ்வளோ காலமாக ஆண்ட திமுக, இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம் நான் சொல்வேன். இன்னைக்கு எதற்கு இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன்? தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். திமுகவுக்கு விடை கொடுப்போம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். முக்கியமான ஒரு கட்டம். நாம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற அதை சூழலை அகற்ற வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதுக்கு காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்காகத்தான் இந்த நடைபயணம். சிந்தித்து பாருங்கள். அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள், பெண்கள், பெற்றோர்களுக்கு. தாய்மார்களே, பெற்றோர்களே, கடந்த தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள். திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். அவர்கள் செய்தது உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், LSD, மெத்தலாம்ஃபெட்டமின் போன்ற போதை பொருட்கள், அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருள் இருக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் சரளமா கிடைக்குது. இதுக்கு முன்பு என்ன பண்ணுவானுங்க, இங்க இருந்து பாண்டிச்சேரி குடிக்க போவாங்க. பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்நாடுக்கு வராங்க. எதுக்கு? கஞ்சா, போதை, அபின், காக்கேன், பவுடரு, ஊசி, எல்லாம் மாத்திரை எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது. வெக்கக்கேடு, வெக்கக்கேடு. இது ஒரு ஆட்சியாயா?